சென்னை உயர்நீதிமன்றம் முன்பு புதிய குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது குறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முத்துக்குமார் வழங்க கேட்கலாம். முத்துக்குமார், இது குறித்தான விவரங்கள். வணக்கம். புதிய குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்ற வளாக நுழைவாயில் முன்பு தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக மத்திய அரசு கொண்டு வந்த இந்த புதிய குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சொல்ல மத்திய அரசு கொண்டு வந்த புதிய சட்டங்கள் என்பது விரைவில் அமலுக்கு வர இருக்கிறது. குறிப்பாக அவர்களுடைய கோரிக்கை என்றால் மொழி பிரச்சனை, குறிப்பாக சமஸ்கிருத மொழி இருப்பதாகவும் இதனால் நாங்கள் எப்படி இதனை ஏற்றுக்கொள்ள முடியும் என்பது குறித்து அவர்கள் தொடர்ச்சியாக அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதே போல உயர்நீதிமன்ற நுழைவாயில் முன்பு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி வருகின்றன. அது மட்டுமல்லாமல் பெண் வழக்கறிஞர்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதே போலதான் காலையிலும் சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய நீதிமன்ற வளாகத்தில் அங்கு உள்ள வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாகவும் இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து சற்று நேரத்துக்கு பிறகு பார் கவுன்சில் வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாகவும் போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இப்படி இந்த சட்டத்தை எதிர்த்து தொடர்ந்து பல்வேறு வழக்கறிஞர்கள் சங்கம் தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்ற நுழைவாயில் முன்பு உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. அதே போல இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது சாலைகளில் அமர்ந்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் இந்த பகுதிகளில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டது. ஆக இந்த சட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்பது குறித்து அவர்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்து வருகின்றனர். தொடர்ச்சியாக எங்களின் கோரிக்கை நிறைவேற்றலாம் அடுத்த கட்டமாக மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரிக்கை விட்டுள்ளனர். தற்போது இந்த போராட்டம் நடைபெற்று வருகின்ற நிலையில் காவல்துறை அதிகாரிகள் அவர்களை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக முயற்சி செய்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி முத்துக்குமார்.